கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால வந்ததுன்னா பாருங்க, அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். சரி அதை கூட மற்றவங்க செய்யல. சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க சொல்லுங்க. அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது, சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா? அதே இதுக்கு பொருத்திக்கிறதா? எப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னாது நினைக்கிறாரு. இது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று. அதை அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டத்தானே வேணும். நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசே உங்க அரசு தானே, உங்க சம்மந்தி அரசு தானே. நீங்க பாட்டுக்கு போறீங்க, பாக்குறீங்க, தேநீர் சாப்பிடுறீங்க, காலையில மகன் சந்திக்கிறீங்க, மாலையில அப்பா சந்திக்கிறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்ப துணை முதல்வர் வேற. நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு எடுத்த சம்மந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நிதியை தரமாட்டேங்கிறான்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல, காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா, காசு ஏது? மத்திய அரசு நிதின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த நிதி ஏது? இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா? தொழில் இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கா? மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே. எனக்கு இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க, பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுனா அதுல கொடுக்கு, தானேக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன் அப்ப நீங்க கொடுக்குற? தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும், உள்ளதுக்கு போடுவா. அதுதானே பயந்துக்கிட்டு இருக்கிற. என்ன ரைடு போடுவ நீங்க? இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது? இது மட்டுமா? குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுனா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருதுல்ல. 850 பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான்? படகை பறிச்சிருக்கான், வலையை கிழிச்சிருக்கான், சிறை பிடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான். ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சு தடுக்கல எங்களை. என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும். கடைசி நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு. வேற என் வாழ்க்கை பற்றி கவலை இருக்கா? என் உணர்வை பத்தி, என் உயிரை பற்றி, என் உரிமையை பத்தி, என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு. இதை பத்தி கவலை இருக்கா? அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க? பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட. அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது. தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா? இந்த கொள்ளக்காரங்காலத்துல போராட முடியாது, தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு. உனக்கு ஏது ஃபண்டு? இங்க வா மண்டு, உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு. மாநிலங்கள் நாங்க கொடுக்கிற காசு தான், அதை வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க? என்ன சண்டை போட்டீங்க? கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடைய மாநிலத்திற்கும், கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. 40 பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ணீங்க? ஏன் இதை கேட்கல? சரி, போன தடவை தூத்துக்குடியில சிக்கணும்ல, அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா? தரல இல்ல. அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா? இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனீங்க, பேசுனீங்களா? ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்றீங்களா?
அப்புறம் நீங்க கேட்க வேண்டியவங்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சிக்கிட்டான் சீமான் வச்சுட்டு என்னைய போட்டு தள்ளிட்டு கூடாது. புரியுதா? நானும் உங்களோட கூட்டத்தோட கூட்டமா இருந்த அழுகிற ஆள் தான், என்கிட்ட ஒன்றும் இல்லை. அது ஆனா என்ன பண்றது, பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நானும் ஒருத்தர் நின்று அழுகலாம். அதுதான் நம்ம செய்ய முடியுது. வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? இது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன், படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளவுதான். அது இப்போ எல்லாருமே சொல்றாங்க தம்பி வந்து இப்போ பேசுறதுல நிறைய முதிர்ச்சியா இருக்கு, நிதானமா இருக்குன்னு. அது மாதிரி இங்க இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்க படிச்சாரோ அங்க அனுப்பிவிட்டா கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவரு தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததுல மகிழ்ச்சி தான். இந்த குதிரை பந்தயம், இந்த கார் பந்தயம் எல்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க? உங்களுக்கு தெரியும், எப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் பணக்காரங்க வேலை. அது மாதிரி இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து, அதில் நம்ம ஆலமர பஞ்சாயத்து, நம்ம போய் அதில் பேச முடியாது. இப்போ இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் என்ன பண்ணுச்சு? அவங்க பேசி தானே வெளியில் எடுத்துட்டு வந்தாங்க. இப்பதான் அவர் மந்திரியானது தெரியுமா என்ன? அவங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும். ஒரு 3-4 மாசம் கழிச்சு திருப்பி அதே வழக்கு, ஒரே நாடு, ஒரு இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோம்னா இல்ல அதெல்லாம் ஒரு மந்திரியா இருக்கலாம்னு. இது மாதிரி உலகத்துல ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா? ஒரு வழக்குக்கு 3 நீதி இருக்கும். கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும், இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும், அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும். அம்மையார் ஜெயலலிதா வழக்குல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஒவ்வொன்றும். அது மாதிரிதான் இது. அது பெரியவங்க விளையாட்டு, அதுல நாங்க சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும். சரி, விளையாடுங்க, மகிழ்ச்சி. என்கிட்ட கேள்வி கேட்கிறீங்களா? அந்த கோபம் எங்க? நீங்க கொண்டு போய் என் மக்களுக்கு சொன்னீங்களா? கேரளாவில இருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு, இந்த வாயு. அப்ப கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது? சாலை வழியே. சாலையில இருந்து இங்க எங்க போகுது? கொச்சினுக்கு எப்படி போகுது? சாலை வழியே. ஏன் நிலத்துல மட்டும் ஏன் நஞ்சை பழந்த மாதிரி 2ஆ பிளக்குற? நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது. இந்த எங்க வழக்கு வாங்கின எங்க அண்ணன் எல்லாம் நிக்கிறாங்க. நாங்க இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம். அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எல்லாரும் மேலே வழக்கு. நான் வந்து எங்க அப்பா மாதிரி இந்த போராடின விவசாயிகளோட போராடுவோம். அப்பா எப்படிப்பா நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்துருங்க? என்னையா தண்ணி உள்ள போகுதுன்னு. அப்ப தண்ணி தானே போகுது, பூமிக்குள்ள போயிட்டு போகட்டும்னு நாங்க சரின்ட்டோம். கடைசியா தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு. அது எப்ப பிரச்சனையாகுதுன்னு பாத்துங்க. இந்த காற்று, இந்த கையில் எரிவாயு போற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகுது, அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது. ஒருவேளை விவசாயி அந்த பயன்படுத்துறாரு பாருங்க நிலத்துல, அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்டவரை விதி. இந்த மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது. இத படிக்கும் போது எங்க ஆளுக டேய் என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கல வேற போடுவீங்களாடான்னு அப்பதான் எங்க ஆளுகளுக்கு முழிப்பே வருது. புரியுதா? அது மாதிரிதான் இதை பதிச்சுக்கன்னு சொன்ன பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான், கருணாநிதி அவர்கள் தான். இதுக்கு வழக்காட போனது யாரு தெரியுமா? நாங்க போன அந்த வழக்கு அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த வழக்கு இந்த கையில் எரிவாயு வேற பக்கமா சாலை வெளியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல சாலை வெளியே நெடுஞ்சாலை வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு. அதுல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் வாதிட போறாங்க. அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம, எந்த பிரச்சனை? இது மக்களின் பிரச்சனை. மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்க உங்க சீனியர், எங்க உங்க மூத்தவருங்க, அவர் வேற இது வழக்குக்கு போயிட்டாருன்னு எரிச்சல்ல வெறுப்புல நீ புதைச்சு பூமி வயலுக்குள்ளே புதைச்சிட்டு போட்டான்னு தூக்கி போட்டுட்டேன்.
இது யாராவது மறுக்க சொல்லுங்க. ஆனா இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்க பெங்களூர்ல வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது 2 இருக்கு. அப்போ தனக்கு ஒண்ணு பிரச்சனைனா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமா அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? எப்படி சரி பண்ணுவீங்க? கீழே கையில் எரிவாக போகும், மேல உயர் மின் அழுத்தம் போகும். என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்க எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க நீங்க? அவ்வளவு அறிவானவர்கள்ட்ட நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் இருக்கு? ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க.